அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே. நாகூரில் ஹஜ்ரத் மாமா அப்படின்னு நாங்களெல்லாம் அழைச்ச ஒரு ஷேக், ஒரு மகா குரு, அவங்கள்ட்ட நான் ஒரு 10 ஆண்டு காலம் சீரனாக இருந்து பல அற்புதமான அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டேன். பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அந்த அனுபவங்கள்லேருந்து கொஞ்சத்தை அவங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அவங்கள்ட்ட நான் சீரன் ஆகணும் அப்படிங்கிறதே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதனால் அதிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஹஜ்ரத் மாமான்னு தான் நாங்கள் அவங்கள சொல்லுவோம். அவங்க பேர் அப்துல் பாக்கவி. பாக்கவிங்கிறது பட்டம், அப்துல் ஆபுங்கிறது அவங்கள பேர். நாங்கள் அவங்கள பேர் சொல்லி இப்போ சொல்ல மாட்டோம். ஹஜ்ரத் மாமா அப்படின்னு தான் எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சொல்லுவோம். ஏன்னா குடும்பத்துக்கே அவங்க நண்பராக அப்பப்போ வந்து போயிட்டு பேசிட்டு பழகிட்டு இருப்பாங்க. குறிப்பாக அவங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் மாமாவோடைய வீடு இருந்தது. அதனால் நான் மாமா வீட்டுக்கு போகிறப்ப சமயத்தில் அவங்கள அங்கே பார்ப்பேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஹஜ்ரத் மாமா பார்ப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆளெலாம் பார்க்குறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நான் அப்பப்போ அவங்கள்ட்ட போவேன். எதுக்குன்னா ஓதி பார்ப்பாங்க. அதுக்காக நாங்கள் ஏதாவது உடம்பு முடியலன்னா ஓதி பார்ப்பாங்க. அது சம்மந்தமாக எவ்வளோவா நான் அவங்கள போய் பார்த்துருக்கேன். அது எனக்குன்னு இல்லை, குடும்பத்தில் யாருக்காவது ஓதி பார்க்கணும் கூட நான் கூட போயிருப்பேன். அப்படி ஒரு நாள் போயிருக்கும்போது ஆண்டவன் எனக்கு அருள் பாலிச்சிருக்கான். அதனால தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன். அப்படிங்கிறது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. ஒரு நாள் அவங்கள பார்க்க போனப்போ அவங்களுடைய ஓல்டு டிசைபிள்ஸ், பழைய மாணவர்கள், சீடர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதில் சலாவுதீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணார், காலில் ஹஜ்ரத் மாமாவுடைய காலில் விழுந்தார். பொதுவாக நான் யார் காலில் விடுறதில்லை. சின்ன பிள்ளைய காலில் விழுந்திருப்பேன். அது காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி விழுந்திருப்பேன். அவர் காலில் விழுந்தது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. காலில் போய் விழுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் பின்னால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், காலில் விழணும். ரசூல்லா காலில் பல பேர் விழுந்திருக்காங்க. யூதர்கள் விழுந்திருக்காங்க, முஸ்லீம்கள் விழுந்திருக்காங்க. ரசூல்லா தடுக்கல. அது அவங்க காலை தொட்டு கண்ணில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வரலாற்றில் ஆதாரங்கள் இருக்கு. சரி, அவர் சலாவுதீன் காலில் விழுந்தார். காலில் விழுந்துட்டு ஒரு மேட்ரு சொன்னார். அப்போ நான் BA ஆங்கில இலக்கியம் 3ஆவது ஆண்டு படிச்சிட்ருக்கேன் ஜமால் முகமது கல்லூரியில். அவர் கேள்வி கேட்டார். அந்த கேள்வி கேட்டோட எனக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பாக ஆகுது. அவர் என்ன கேட்டார்னா, ஹஜ்ரத் நான் ஒரு பீரோ வாங்கியிருக்கேன். அந்த பீரோவை எங்கே வைக்கணும், வீட்டில் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வி ரொம்பவும் அபத்தமான கேள்வியாக எனக்கு தெரிஞ்சது. ஒரு பீரோ வாங்கியிருக்கேன், அது எந்த இடத்துல நல்ல இடம் இருக்கோ அங்கே வைக்க வேண்டியதானே. இது ஒரு கேள்வியா? இதில் என்ன ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு கேள்வியே அல்ல, முட்டாள்தனமான கேள்வியாக இருக்கு. ஹஜ்ரத் மாமா என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு அதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஹஜ்ரத் மாமா ஒரு கேல்குலேட்டர் மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் அது டேப் மாதிரி இருக்கும். அதை அப்படி தட்டி பார்ப்பாங்க. அதை பற்றி நான் பின்னால் பல ஆண்டுகளுக்கு பிறகு கேட்டிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, அதுதான் என் மனசு. ஒன்றுக்கு யோசிச்சு நான் பதில் சொல்லிட முடியாது. அதனால் என் மனசு அதில் வச்சுட்டேன். அதை தட்டி கேட்டால் அது பதில் சொல்லணும். அது என் மனசு சொல்கிறதா அப்படின்னாங்க. அது என்னன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியலன்னு வச்சுக்கோமே. அப்போ ஹஜ்ரத் மாமா அந்த டேப்பை வச்சுட்டு ஏதோ தட்டி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஏதோ ஒரு பக்கம் கிழக்கோ மேற்கோ குறிப்பிட்டு இந்த பக்கத்தில் வை அப்படின்னு சொன்னாங்க. அவரும் பவ்யமாக அதை மரியாதையாக கேட்டுக்கிட்டார். எனக்கு உள்ளார அப்படியே ஆர்வம் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி கேள்வி கேட்கணும் மாமாட்ட அப்படின்னு. அவர் போன பிறகு அவர் போன அன்றைக்கோ இல்லை இன்னொரு நாளோ, அதே மாதிரி 100 நாளாக தான் இருக்கும். ஏன்னா நான் எப்போவுமே ஒரு கேப் கொடுத்து தான் நான் மாமாட்ட எதுவும் கேட்பேன். அப்போ ஒரு நாள் கேட்டேன் மாமாட்ட, மாமா அன்றைக்கி சீரர் வந்தார், உங்கள் காலில் விழுந்தார். அப்புறம் ஹஜ்ரத் ஒரு பீரோ வாங்கியிருக்கேன், அது எங்கே வைக்கணும்னு கேட்டார். நீங்களும் ஏதோ ஒரு கணக்கு மாதிரி போட்டு பார்த்துட்டு இங்கே வைங்க அப்படின்னு சொன்னீங்க. அது சயின்டிஃபிக்கா அப்படின்னு கேட்டேன். நான் அடுக்கும் போல் ஃபில்ட்ரு வச்ச சிகரெட்டில் ஒரு தம்மை எழுத்துட்டு என்னை பார்த்து கொஞ்சம் நேரம் சிரித்தாங்க.
சித்து நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 3ஆம் வருஷம் படிக்கிறேன். அப்படியா, லிட்ரேச்சர்னால் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் வந்து கொஞ்சம் பந்தாக சொன்னேன், மாமா லிட்ரேச்சர்னால் அதில் நிறையா இருக்குது. பொய்ட்ரி இருக்குது, ட்ராமா இருக்குது, ஷேக்ஸ்பியர் இருக்குது, நாவல் இருக்குது, எஸ்ஏஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷம் படித்தா ஒரு ஐடியா வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அதுக்கு நான் சொன்னாங்க, கரெக்ட், நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் இது வேலையை 10-15 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். நீ வா உள்ள 3 வருஷம் என் கூட இரு, சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் கேள்வி கேளு, வெளியே வந்துட்டு கேள்வி கேட்காத அப்படின்னு சொன்னாங்க. செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. ஸோ லாஜிக்கல், ஸோ கன்வின்சிங். கரெக்ட் அவங்க சொன்னது. அப்புறம் என்னமோ கேட்டியா, என்னது சயின்டிஃபிக்காக நான் கேட்டேன். அது என்னது, எந்த சயின்ஸு? தி யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படிங்கிற சயின்ஸா, தி யூனிவர்ஸ் இஸ் கான்ட்ராக்டிங் அப்படிங்கிற சயின்ஸா, E=mc² அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்ன சயின்ஸா, அது தப்புன்னு சொன்ன சயின்ஸா, எல்லாமே குவார்க்கு தான் அப்படின்னு சொன்ன சயின்ஸா அப்படின்னு, இது சயின்ஸா அந்த சயின்ஸாலும் ஒரு 10-15 வாக்கியங்கள் சொல்லிட்டே போகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஓ மை காட், சயின்ஸில் இவ்வளோ இருக்கா? நமக்கு சயின்ஸுன்னு ஒரு வார்த்தை தானே தெரியும். அதோட எனக்கு ஒரு 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 உள்ளார ஒரு உதிப்பு வந்து, அஜித் மாமா சாதாரண ஆள் இல்லை, வேற ஒரு ஆள், நம்ம நினைக்கிற மாதிரியான சாதாரணமான ஆள் இல்லை, மிகப்பெரிய ஆள், என்னவோ ஒன்று அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு பட்டது. இப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் என்ன பண்ணால், அவங்களுடைய பழைய டிசைபிள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்துல் சமத் மாமா எம்பியாக இருந்தாங்கள்ல, அவங்களுடைய மகனார் ஜஃபர்லான் அண்ணா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய ஓல்டு செட் அவங்க தான். அப்போ நானும் போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் இரவு நேரத்தில் அன்றைக்கி கடைக்காரிக்கு போகலாமா அப்படின்னு பேசிட்டாங்க. கடைக்காரிக்கு போனோடனே எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்தேன். இல்லை, ஒரு கடைக்காரை அந்த காலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய மலர் மேடுகள் இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே மேலே வந்து இரவு நேரத்தில் போகிறதா முடிவு பண்ணாங்க. அது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நானும் வரேன் மாமான்னு கேட்டேன். வான்னு சொன்னாங்க. நானும் கூடவே போனேன். என் வாழ்க்கையில் என்னை வந்து தலைகீழ மாற்றி போட்ட ஒரு நாள் அந்த நாள் தான் அப்படின்னு சொல்லணும். அதை அஜித் மாமான்னா யார், ஒரு அவுளியாவுடைய ஒரு சாம்பிளை எனக்கு காட்டின ஒரு நாள் அந்த நாள் தான். எவ்வளோ பெரிய ஒரு மகா ஆளுமை அஜித் மாமா அப்படிங்கிறவங்க. ஊரில் உள்ளவங்க சொன்ன மாதிரி ஓதை பார்த்து கழிப்பு கழிச்சுக்கிட்டு சாயத்து முடிஞ்சு போட்டுட்ருக்க ஒரு சாபம் இல்லை, அவங்க ஒரு 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 பெரிய ஞானி அப்படிங்கிறத எனக்கு அடையாளம் காட்டின ஒரு அனுபவம் அது. அப்போ நானும் கடைக்காரிக்கு போனேன். பாயெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. எல்லோரும் மணல் மேடுகளில் பாயை போட்டு போர்வையெல்லாம் விரிச்சு அதில் உட்காந்துட்டாங்க. ஒரு பெரிய டேப் ரெக்கார்டர் ஒன்று கொண்டு போனாங்க. இந்த டேப் ரெக்கார்டில் அதே மாமா ஏதோ பேசியிருந்தாங்க. அந்த கேசட்டை போட்டாங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கேசட்டில் பேசியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லாத அந்த உலகத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது பிஸ்னஸ் தான். அந்த சப்ஜெக்டில் ஏதோ அஜித் மாமா பேசியிருந்தாங்க. அதை போட்டு என்ன பண்ணாங்க, அதை ராத்திரி 11 மணிக்கு மேலே போட்டு என்ன பண்ணாங்க, அவங்க பேசுனது ஏற்கனவே அவங்க சிசர்கள் கேட்டது தான். அதை வந்து அவங்க திரும்பவும் போட்டு காட்டி திரும்ப அதை விளக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்தராக. ஒரு 11:30 மணி 12 மணிக்கு ஆரம்பித்த அந்த நிகழ்ச்சி வந்து காலையில் ஒரு 3-4 வரைக்கும் போணுச்சு. அவ்வளோ நேரமும் உன்னிப்பாக விழிப்புணர்வோடு அதை கவனிச்சிட்டு இருந்தது 2 பேர் தான். ஒன்று அஜித் மாமா, இன்னொன்று நான். இது எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் தூங்கி வளைஞ்சாங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, அஜித் மாமா பிஸ்னஸ் பற்றி சொன்ன அந்த மேட்டர்களை மட்டும் ஒருத்தர் பின்பற்றி பிஸ்னஸ் பண்ணான்னா ஒரு 6-7 மாதத்தில் பில்கேட்ஸ் மாதிரி ஆயிடுவான். அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சது, இவங்க சாதாரண மனிதர் இல்லை, ஒரு அசாதாரணமான மனிதர். அவங்கள்ட்ட உள்ள விஷயங்களை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய ஞானி, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வந்து சாதாரணமான ஆள் இல்லை, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவங்க பெரிய ஞானி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது அந்த கேசட்லேருந்து. நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து அஜித் மாமாவோட டெய்லி போனேன். போய் என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஆமாம் நிறைய கேசட் பேசுகிறீங்களாம்ல, எனக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்பேன். அவங்க என்கிட்ட இல்லையப்பா, இல்லை அவங்கள்ட்ட தான் இருக்குது, நான் கேட்டு வாங்கி தரேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னாங்க. நான் ஊருக்கு போகிறப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், மறக்காமல் மாமாட்ட போய் அதை கேட்டுட்டு தான் கேட்பேன். அவங்களும் இப்போ வழக்கம் போல் தெம்படுத்திட்டு பார்க்கலாம், தரேன், என்கிட்ட இல்லை இருந்தால் கொடுத்துருவேன், அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
என்கிட்ட ஒரு 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 குவாலிட்டி இருக்குது. என்ன ஒன்று கிடைக்கணும்னு சொன்னால் விடாப்பிடியாக அது மேலே வந்து உடம்புப்படியாக பிடிச்சிக்குவேன். இந்த கேசட் கொடுங்க அப்படின்னு மாமாட்ட நான் வந்து ஏறத்தாழ 2 ஆண்டுகள் கேட்டிருக்கேன் தொடர்ந்து. எப்போல்லாம் வந்து லீவு கிடைக்குதோ காலேஜ்லேருந்து அப்போல்லாம் நேராக அதே மாமாட்டுக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு நான் ஊரில் கேட்டுட்டு தான் கேட்பேன் போய். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இதே மாதிரி போயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் இது மறுபடியும் கேட்டுட்டு கேட்கறதுக்காக போயிருக்கேன். அப்போ சலாவுதீன் அப்படின்னு ஒரு சீனியர் அவருங்க வந்திருந்தார். நான் வழக்கம் போல் போய் மாமா கேசட்டு அப்படின்னு கேட்டேன். அப்போ அது மாமா வந்து வழக்கம் போல் தம் எழுத்திட்டு கேசட்டு கேட்டே இருக்காம்பா, கேசட்டு தான் கூட அவனுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சொன்னார், இருக்கு மாமா எல்லாம் மெட்ராஸில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் நாகப்பட்டினத்துலேருந்து வரார். நான் சொன்னேன் மெட்ராஸுக்கு நான் போய் வாங்கிக்கிறேன் மாமா அப்படின்ற உடனே. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நான் அதுக்காக என்னாலும் செய்வேன். அப்போ அவர் கூடயே மெட்ராஸ் போயிட்டேன். மெட்ராஸ் வந்தாலும் என்ன பண்ணார், எங்கள் ஒரு ட்ரிபிளிகே நினைக்கிறேன், அங்கே அது ஒரு ஏரியாவில் அங்கே இருந்தார். எனக்கு வந்து ஒரு 10 கேசட்டுகள் கொடுத்தார். அவர்கிட்ட 40 கேசட்டுகள் மேலே இருந்தோம். முதல்ல 10 கேசட்டுகள் கொடுத்து அதை கேளுங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே என்ன பண்ணேன், 10 கேசட்டையும் ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஒரு 3 கேசட், ஆட்டோ சஜஷன் அப்படின்னு ஒரு 2 கேசட், அதில் ஒரு கேசட்டை மட்டும் நான் கேட்டேன். அது என்னை வந்து அப்படி தலைக்கீழ புரட்டி போட்டுருச்சு. ஹஜரத் மாமா நம்ம சொல்லிகிட்டு இருக்க ஒரு மனிதர் சாதாரண மனிதர் இல்லை, ஒரு மாபெரும் இறைநேசர் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அந்த பிஸ்னஸுங்கிற கேசட்டை ஏற்கனவே கேட்டேன் இல்லையா, அதுலேயே எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ ஹஜரத் மாமா கொடுத்த கேசட்டை இந்த ஆட்டோ சர்வீஸெல்லாம் கேட்கும்போது அப்படியே உள்ளெல்லாம் வந்து ஒரு புல் அரிச்சு போச்சு எனக்கு. அந்த மாதிரி வந்து எனக்கு ஏதோ கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய அருட்கொடை உண்மைதான். அது அந்த அருட்கொடை எனக்கு கிடைச்சிருச்சுன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த 10 கேசட்டை ரெக்கார்டிங் பண்ணிட்டு மீதி 30 கேசட் இருக்கு அவர்கிட்ட. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் வாங்கிடுவோம்னு சொல்லி ஆர்வத்தில் அவர்கிட்ட 10 கேசட்டை கொடுக்கலாம்னு போகிறேன். அவர் வந்து மௌத்தா போயிட்டார், இறந்துட்டார். அதனால் அந்த கேசட்டுகளை வந்து என்னால் வந்து பெற முடியலை. ஏன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் 100க்கு மேற்பட்ட கேசட்டுகளை அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், இப்போ தெரிஞ்சு போச்சு அஜத் மாமானா யாருன்னு சொல்லி. பாசனத்துடைய பேருக்கு மட்டும் இல்லை, அந்த வழியில் கரெக்டாக வரக்கூடிய ஒரு பெரிய விலாயத்து பெற்ற ஒரு இறை நேசர்னு தெரிஞ்சு போச்சு. நேராக போய் என்ன பண்ணேன், அந்த கேசட்டுகள் கேட்ட பிறகு எனக்குள்ளே நான் மாறிட்டேன். ஏற்கனவே இருந்த ரஃபி இல்லை. இப்போ நான் போய் என்ன பண்ணேன், மெதுவாக அவங்க காலை மேலே கையை வச்சு என் கண்ணில் ஒத்திக்கிட்டு ஒரு ரிக்வஸ்ட் வச்சேன், ஆமாம் எனக்கு ஏதாவது பயிற்சி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். வழக்கம் போல் தம் எடுத்துட்டு மூச்சு பயிற்சி பண்ணேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி வழி என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் ஹஜரத் மாமாவுக்கும் எனக்கும் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு ஏற்பட்ட காதல் வச்சுக்கோமே. மோதல் அவங்களுக்கு ஏற்படலை, எனக்கு தான் ஏற்பட்டது. நான் தப்பாக நினச்சிட்டு இருந்து அப்புறம் எனக்கு ஆண்டவன் புரிய வச்சான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவன் என் மேலே ஏதோ ஒரு கருணையாக இருந்திருக்கான். நான் சரியாக வந்துடணும் லைஃப்பில் அப்படின்னு அந்த அருள் பாலிக்கப்பட்ட குரூப்பில் நான் இருந்திருக்கேன். அதனால தான் அதே போய் நான் வந்து பார்த்து அவங்கள்ட்ட வந்து டிசைப்பிளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் பெற்றேன்.